இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி. இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே மனம் உறுதியானவங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிப்பாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். ஆனால் முடிவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் இவங்களுக்கு அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த வருகின்ற நாட்களில் முக்கியமாக சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும். அப்படி வருகின்ற நாட்களில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கூட பொருள் மாற்றம் செய்திருக்காங்க. இதனால் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க, வருகின்ற கிரக பயிற்சிக்கும் இந்த உத்தரவு பெட்டிக்கும் ஏதாவது மாற்றம் இருக்கா, ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதம் அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான மாதம், ஒரு அற்புதமான மாதமும் கூட. ஏன்னா சூரிய பகவான் தன்னுடைய குருவான பிரகஸ்பதியாகிய குருவுக்கிட்ட மீனத்தில் வந்து அமர்ந்த கூடிய ஒரு மாதம்தான் இந்த பங்குனி மாதம். இது நான் வரைக்கும் நான் கற்ற பாடங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்குமா, நான் தேர்ச்சி பெறுவனா பெறமாட்டேனா அப்படின்னு சூரிய பகவான் தன்னுடைய குருநாதர்கிட்ட மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். அது மட்டும் இல்லை, இந்த பங்குனி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் மாணவர்களுக்கெல்லாம் அமைந்திரும். இது இயற்கையாக அமைந்த ஒன்று. இதுவரை சம்பாதித்த, அதாவது இதுவரைகளை படித்த எல்லாத்திற்கும் நல்ல ஒரு வருமான வரி கட்டுறவங்க, செலவுகள் எவ்வளவு வரவு எவ்வளோன்னு பார்க்குறவங்க பார்க்கக்கூடிய காலகட்டம், சேமிப்பு என்ன அப்படின்னு வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் பெரும்பாலும் அமையும். 12வது மாதமாகி இந்த பங்குனி மாதம் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர பெருவிழாவும் இந்த மாதத்தில் தான் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்திற்கு இன்னும் சிறப்பான விசேஷங்கள்லாம் இருக்குது. மாதத்தில் தான் ராமநவமியும் கொண்டாடப்படுது. வழிபாட்டுக்குரிய மாதம்னா இந்த பங்குனி மாதம் தான். ஏன்னா இதை வைணவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண மாதம், அதாவது குறிப்பாக தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம், தெய்வ மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லுவாங்க. பங்குனி மாதம் ராமர் சீதா தேவியை மணந்த மாதம், இலை உதிர்ந்து பச்சைகள் துளிர் விடக்கூடிய ஒரு மாதம், ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம், சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்ட ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். அதே மாதிரி திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இடம் பிடித்த ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். இப்படி பங்குனி மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் சாதகமாக இருக்கிறாங்க. நண்பர்களாக இருக்க போகிறாங்க. இவங்க நண்பர்கள் என்பதனால நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. இதனா வரையிலும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள், உங்களுடைய உடன்பிறப்புகளை கூட ஒரு சிலர்லாம் சண்டை வாக்குவாதம் இதெல்லாம் போட்டுட்டு பிரிந்து சென்றிருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களுடைய வீடு தேடி வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா வகையிலுமே உங்களுடைய செல்வாக்கு இந்த வருகின்ற நாட்களில் ஓங்க போகுது. பிள்ளைகளால் நீண்ட நாளாக உங்களுடைய பிள்ளைகள் வந்து வெளியில் போகலாம், எங்கேயாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த மாதத்தில் அழைத்து செல்வீங்க.
திடீர் வெளியில் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருப்பதுனால மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதேமாரி வீண் பழி வராமல் பார்த்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும். நீதிமன்றத்தில் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பிரச்சனை உங்கள் மேலே திரும்பிடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அலட்சிய போக்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அலட்சியம் இல்லாமல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக அமையும். சூரியன் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி தீர்க்கலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதை தைரியமாக கையாளக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களால் ஒரு அளவுக்கு கணித்து அதை சரி பண்ண முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருக்கும். வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள், முன்பு இருந்த அந்த வேலையில் சின்ன சின்ன இடையூறுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். வியாபாரம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது. போட்டியாளர்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கத்தை கற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் மட்டும் அவசர முடிவு எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். அதிகாரிங்கிட்ட பேசும்போது யாருக்கிட்டேயும் தடிமனான வார்த்தையை கொஞ்சம் பேச வேண்டாம். அவங்கக்கிட்ட பழகும்போது கூட பகைக்கிற மாதிரி, அதாவது விரோதிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேச வேண்டாம். கொஞ்சம் அன்பாக பேசுகிறது நல்லது. கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன மனசஞ்சலம் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமைந்துடும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லவையா எல்லாமே நடப்பதற்கு ஸ்ரீ முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் போய் முருகப்பெருமானை வழிபடுறது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, நோயினால் பாதிக்கப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகும். செவ்வாய்க்கிழமையில் முடிந்தால் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று இதை செய்யுங்க. அப்படி எங்களால் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, கால் இழந்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அல்லது பச்சரிசியை தானமாக வழங்குங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முடிந்தால் இதை ரெண்டையும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகளிலிருந்து ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகளை எப்படி தகர்த்தெறியணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த டைம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு பாராட்டும், நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயமும் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவான் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரித்து சின்ன சின்ன நெருக்கடிகளை குறைப்பார். அதே மாதிரி சனி பகவான் தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும்.
தொழிலில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சின்ன தடைகளை தாண்டி தான் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மறைந்த புதனால் நிறைய செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பதில் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்களுடைய ஆதரவும் உதவியும் இந்த டைம் கிடைக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். தேங்க்யூ.